தந்தையர் இருவர் என்ற தலைப்பிலே தசரதன் ஒரு புறம், தசமுகன் ஒரு புறம், இருவரை பற்றியும் பெண்கள் பேச வேண்டும் என்று அற்புதமான ஏற்பாடு செய்திருக்கின்ற அவைக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெற்றெடுத்தவர்கள் எல்லோருமே தந்தை. ஆனால் அந்த உறவு முறையில் மட்டுமே அவர் அப்பா என்ற தகுதியில் இருக்கிறாரா என்றால், ஒரு சிறந்த தந்தையாக இருப்பவருக்கும் நல்ல குணத்தோடு இருப்பவர்களுக்கும் அந்த தந்தை என்ற அந்த ஸ்தானத்திற்கே சில தகுதிகள், குணங்கள் தனித்தன்மையோடு விளங்குகின்றன. நிறைந்த அன்பு, சிறந்த தவம், தியாகம், பிள்ளைகளுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் தன்மை, பிள்ளைகளின் பிரிவை தாங்க முடியாமல் தன் உயிரை கூட கொடுக்கின்ற தன்மை, சிறந்த நோக்கம், இவையெல்லாம் ஒரு தந்தைக்குரிய சிறந்த தகுதிகளாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்று தசரதன் எப்படி ஒரு தந்தையாக அவருடைய செயல்பாடுகள் என்று பார்க்கிறோம். அன்பை பற்றி கேட்கவே வேண்டாம். தசரதனை பற்றி சொல்கின்ற இடத்தில் அவர் ஒரு அரசனாக எப்படி இருந்தார் என்று கம்பர் அருமையாக சொல்கிறார். தாயொக்கும் அன்பில் அங்க உயிரெல்லாம் உறைவதுமோர் உடம்பும் ஆயினான். சொல்லும் போதும் அப்படித்தான். தன்னுடைய நாட்டு மக்கள் அத்துணை பேரையும் தன் உயிராக கருதுகின்ற அளவுக்கு அன்பு நிறைந்தவன். சரி, ஆனா ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக கூட ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சில பேர் நினைப்பாங்க, நமக்கு வயசான காலத்துல சோறு போட பிள்ளை வேணும். சில பேர் நினைப்பாங்க, கொல்லி போட பிள்ளை வேணும். ஆனால் ஒரு சிலர் தான் தனக்கு பின்னால் தன்னுடைய தர்மங்களையும் தன்னுடைய சேவைகளையும் தொடர்ந்து செய்வதற்கான பிள்ளைகள் வேண்டும் என்று. அந்த வகையில் சிறந்த நோக்கம் கொண்டவராக தசரதன் இருந்தார். இயல்பாகவே ஏற்பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டரோனர். எனக்கு பின்னால் இந்த வையகத்தை காப்பதற்கு எனக்கு வாரிசு வேண்டுமே என்று நினைக்கக்கூடிய உயர்ந்த நோக்கம் கொண்டவராக தசரதன் விளங்கினார். தந்தை என்ற வரத்தை வாங்குவதற்காக தவம் செய்தவன். புத்திரகாமேஷ்டி யாகம். தந்தை என்ற வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்த தசரதனுக்கு அந்த கண்ணில்லாத பெற்றோர்கள் கொடுத்த சாபம் கூட வரமாக அமைந்தது என்று பார்த்தால் அவர் மனதிற்குள் இருந்த ஏக்கம் எப்படிப்பட்டது நமக்கு தெரிய வரும். தந்தை ஆகிற இன்னும் குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருந்த நிலையில் கண்ணில்லாத அந்த பெற்றோர்களின் பிள்ளையை தவறாக அம்பெய்து கொன்றுவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்த போது அந்த பெற்றோர்கள் கொடுத்தார்கள் சாபத்தை. ஏவா மகவை பிரிந்து இன்று எம்போல் இடருற்றனை போவாய் அகல்வான் அப்படின்னு அவங்க சாபம் கொடுத்தாங்க. எப்படி நாங்கள் எங்கள் பிள்ளையை பிரிந்து சாகின்ற நிலையில் துன்புறுகிறோமோ அதே சாபத்தை தான் நீயும் பெறப்போகிறாய் என்று சொன்ன போது வருத்தம் வரல. தசரதனுக்கு சிந்தை தளர்வுற்று அயர்தல் சிறிதும் இளனாய் இன்சொல் மைந்தன் உளன் என்று அதனால் மகிழ்வோடு இவன் வந்தான். அதனால் வருத்தம் வரவில்லை. அந்த சாபத்தை நினைத்து அப்படியாவது தனக்கு பிள்ளை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ந்தான் என்றால் அந்த மனதினுள் குழந்தை ஏக்கம் எப்படி இருந்தது என்பதை பார்த்து மகிழ முடிகிறது. இங்க தசரதனை பற்றி சொல்கின்ற போது முதல் குழந்தை எல்லா தந்தைக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். முதல் பிள்ளை எல்லோருக்குமே சந்தோஷம். தன்னை அப்பா என கூப்பிடுவதற்காக ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் முதல் குழந்தை மேல எல்லாருக்கும் பிரிய இருக்கும். இங்க ராமன் மேல தசரதனுக்கு இருந்த அன்பு அப்படி அளவிட்டு கூற முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் தான் ராமனுக்கு ஒரு சிறு இடர் ஏற்படுகிறது, ராமனை பிரியக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்று சொன்னாலே தசரதன் துடித்து மூர்ச்சையாகி விழுகின்ற நிலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுகிறார். தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் காமம் வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நீன் புதல்வர் இருவருள் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. அவர் கேட்டாரா? கேட்டது இவருக்கு அப்படி தவிக்கிறார். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல்
மருமத்தில் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெருந்துளையில் கனல் நுழைத்தால் என செவியில் புகுதலோடும் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரான் காலவேளான். ஏற்கனவே ஒரு காயம் இருக்கிறது மனதுக்குள்ளே, அந்த காயத்துக்குள்ள கனலை நுழைத்து இழுத்தது போல எப்படி வேதனை வருமோ அதை போல துடித்தான் தசரதன் என்று பார்க்கிறோம். என்ன காயம் ஏற்கனவே இருக்குது? அந்த அந்தணர்கள் கொடுத்த சாபம் இருக்கிறது, கண்ணில்லா பெற்றோர்கள் கொடுத்த சாபம். பிள்ளையை பிரிந்து நீ உயிர் விடுவாய் என்று சொன்னார்களே, அது மனதுக்குள் எரிவேல் பாய்ந்த புண்ணாக இருக்கிறது. அந்த நேரம் இப்போது வந்து விட்டதோ என்று நினைத்து தவிக்கிறானா. அதான் கண்ணிலான் பெற்றிழந்தான் என என்று அந்த நேரத்திலும் கூட அந்த சுரோசனனது பெற்றோர்களை நினைத்து தவிக்கின்ற நிலையில் தசரதன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுலயும் எப்போதுமே பெற்றோர்கள், தாயா இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரியவர்களாக ஆன பிறகும் டெல்லிக்கு ராஜானாலும் தாய்க்கு பிள்ளைதான் பாங்க. எவ்வளவு பெரிய பிள்ளைகளாக எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நம்ம பிள்ளை சின்ன குழந்தை தான் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துகிட்டே இருக்கும். அழகா சொல்லுவாங்க, காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது நடிகர் வி கே ராமசாமி விருதுநகர் வந்திருந்தாராம். அங்க காமராஜரனுடைய தாயார் சிவகாமி அம்மையார் அவரை பார்த்து சொன்னாங்க, நீ சென்னைக்கு அப்பா போற, அங்கதான் என் பிள்ளையும் ஏதோ முதலமைச்சரா இருக்காருன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோன்னாரா. தாய்க்கு எந்த வயதானாலும் தன்னுடைய பிள்ளை மேல ஒரு இரக்கம் இருக்கும், தன்னுடைய குழந்தை சின்ன பிள்ளைன்னு சொல்ற உணர்வு இருக்கும். அதே போலத்தான் தசரதனுக்கும் இருந்தது. விஸ்வாமித்திரர் அழைக்கிறார், வேறு வழி இல்ல, அனுப்பிதான் ஆகணுங்கிற நிலை வந்த போது, எல்லாம் கற்று வந்திருக்கிற பிள்ளைதான், ஆனாலும் ஒப்படைக்கின்ற போது அந்த பதட்டம் இருக்கிறது. வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி, நல் தந்தை நீ தனி தாயும் நீ என்று நீயே பார்த்துக்கொள்ள வேண்டும், தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என் பிள்ளையை பார்த்துக்கொள் என்று ஒப்படைக்கின்ற போது ஒரு சாதாரண தந்தையினது தவிப்பை தான் அங்கே பார்க்க முடிகிறது. ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு விட்டா கூட நம்ம சொல்லி விட்டுட்டு வருவோம், வார்டனை பார்த்து சொல்லிட்டு வருவோம், என் பிள்ளைக்கு அம்மா மாதிரி பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆகி கொண்டு விடும்போது அப்படியே சொல்லிட்டு வருவாங்க மாமியார் மாமனார்ட்டெல்லாம், தாய் தந்தை போல இருந்து பார்த்துக்கோங்க. அதே உணர்வு, தந்தைக்கான அந்த சிறந்த உணர்வோடு விஸ்வாமித்திரரிடம் தசரதர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா அப்பா தான் ஹீரோ. சின்ன பிள்ளையில இருந்து அப்பா தான் வழிகாட்டி, அவரை தான் அப்படியே பின்பற்றி வர்ற மாதிரி தெரியும். ஆனா தசரதனை பொறுத்த வரைக்கும் தன் பிள்ளையாகிய ராமன் தான் அவருக்கு ஹீரோ. ஒரு குறிப்பிட்ட காலம் பட்டாபிஷேகத்தை முடித்து விட வேண்டும் என்று ஆசையா நினைக்கிறார். அதுதான் நல்லது. தகப்பன் நல்ல நிலையில இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு பதவியை கொடுத்துடணும், இல்லைன்னா ஏகப்பட்ட சிக்கல்லாம் வரும். ராமாயணம் அது. அவர் சொல்றார், தசரதர் சொல்கின்றார், ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று சொல்லப்பட்ட உடனே ராமனை அழைத்து வருகிறார்கள். அப்படியே பார்க்கிறாரு, அந்த அவனுடைய அழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்து அவனை அணைத்துக் கொள்கிறாராம். ராமனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். எப்படி? விலங்கலன்ன தின் தோளையும் மெய்த்திரு இருக்கும் மார்பையும் தன் தோள் மார்பு கொண்டு அளந்தான். தான் பிள்ளை மேல இந்த ராஜ்ய பாரத்தை சுமத்த போகிறோம், இந்த நாட்டை நீதான் பார்க்க வேண்டும் என்று பெரிய பாரத்தை அவன் தோள்ல சுமக்க போகிறோமே, நம்ம அளவுக்கு தோளும் மார்பும் இருக்கிறதா என்று பிள்ளையை அணைத்து பார்த்தது போல, அளந்து பார்த்தது போல தசரதன் ராமனை அணைத்து மகிழ்ந்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு காட்சி நடக்கும். பிள்ளையை பார்த்து மகிழ்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறாரா? குறிப்பா தந்தை. தலைவி அழகா சொன்னாங்க, பையன் வந்து நின்ன உடனே அவன் அப்படியே பார்த்து பூரித்து மகிழ்ச்சி அடைகிறார் தந்தையாகிய தசரதன். ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் பையனும் அப்பாவும் சந்திச்சுக்கிறதே கிடையாது. அப்படியே அவன் வந்து நின்னா இவருக்கு வயிறெல்லாம் எரியுது. தலையில அப்படியே செம்பட்டையா ஒரு முடி, காதுல ஒரு பக்கம் கடுக்கன், கிழிஞ்சு தொங்குற மாதிரி ஒரு பேண்ட். அப்படி வந்து அவன் நின்ன உடனே அப்பாவுக்கு வயிறெல்லாம் எரியுது. என்னடா இது இப்படி வந்திருக்கிய, தலையில என்ன தேய்ச்சான்னு? தேப்போம்ல. ஒழுங்கா சீவுனானடா? அதெல்லாம் சீவுவோம். பேண்ட் என்னடா போட்டிருக்க? 32 பையோட போட்டிருக்கிய, அதான் இப்ப ஃபேஷன். இவ்வளவு பை வச்சிருக்கியா, காசு வச்சிருக்கியா? உள்ள காசுதான் இல்ல, பையாவது இருக்கட்டுமே. பிள்ளைகளை பார்த்து மகிழ்கின்ற தகப்பனை பார்க்க முடியவில்லை. ஆனால் தசரதன் தன் பிள்ளையை பார்த்து பார்த்து மகிழ்ந்து அனைத்து மகிழ்ந்தான். தகப்பனுக்கான ஒரு குணமாக இருந்தது.
ஆனா அதற்கு பிறகு காட்சியெல்லாம் மாறியது. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். இங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது, ஒரு துன்பம் என்று வருகின்ற போது, ஒரு தகப்பன் பிள்ளைக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதற்கு முன் வருவான். ஒரு பிள்ளையை கொண்டு ஒரு வாத்தியார்ட்ட விடும்போது, என் பிள்ளைய நல்லபடியா கரையேற்றி விட்டுருங்க, காலில் விழலாம். ஒரு மருத்துவர்கிட்ட பிள்ளைக்கு உடல் நலம் இல்லை என்று ஒப்படைக்கின்ற போது, என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்திருங்க, மருத்துவருடைய காலில் விழுந்து கெஞ்சலாம். ஒரு பெரியவர்களிடம் பிள்ளையை ஒப்படைச்சு நல்லபடியா பாத்துக்கோங்க, காலில் விழலாம். ஆனால் தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது, ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், என் மகன் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று கைகேயி வரம் கேட்டபோது, தசரதன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்ட தசரதன் பிள்ளைக்காக தன் மனைவியின் காலில் விழுந்தான் என்று பார்க்கின்ற போது, அங்கே ஒரு சக்கரவர்த்தியாக அவர் நிற்கவில்லை, ஒரு மாபெரும் அரசனாக நிற்கவில்லை, ராமனுக்கு தகப்பனாக அங்கே காலில் விழுந்தான் என்று பார்க்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட அரசன், சாதாரண ஆளா அவரு? கந்து மத கழிச்சு மன்னர் வந்து நெருங்கி மிடை தாழும் தாளுடையவன். எல்லாரும் பெரிய பெரிய யானை படைகளை எல்லாம் உள்ள அரசர்கள் எல்லோரும் நெருங்கி நெருங்கி வந்து தசரதனின் காலில் விழுந்து கப்பம் கட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அரசன் தன் பிள்ளைக்காக கைகேயி ஆகிய தன் மனைவியின் காலில் போய் விழுந்தான். கெஞ்சிரான், எப்படியெல்லாம் கெஞ்சிரான்னு பாக்குறோம். பெண்ணே, கண்ணே வேண்டுமெனினும் ஈய கடவேன், உன்னேர் ஆவி வேண்டுமெனினும் இன்றே நினதன்றோ, பெண்ணே வண்ண கேகையன் மானே, கண்ணே கொள் நீ மண்ணே கொள் நீ மற்றைய ஒன்றும் மற. இந்த நாட்டு ஆட்சியை வேணா எடுத்துக்கோ, அவனை காட்டுக்கு அனுப்புறதை மட்டும் விட்டுடு என்று அவள் காலில் விழுந்து கதறுகின்ற நிலையில் தன் மகனுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்ற அந்த நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, தன் மகன் எனக்கு எப்படிப்பட்டவன் அதை சொல்கின்றார். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும், மண் உயிர்கள் எல்லோருக்கும் தன் மகன். அவன் நாடு இரவாமை நய, அவன் நாட்டை விட்டு போக வேண்டாம், ஆட்சியை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இந்த நாட்டை விட்டு போகாம பார்த்துக்கோ என்று சொல்கின்ற நிலையில் தசரதனின் இரக்கத்துக்குரிய நிலை அங்கே புலப்படுகிறது. ஆனா அதற்கு பிறகு கோபம் வந்து சொல்கிறார். அது அவருடைய பலவீனத்தை தான் காட்டுகிறதுன்னு சொல்லலாம். 4 பிள்ளைகள் மேல சமமாக அன்பு செலுத்தாத தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ராமனுக்காக நீ எனக்கு மனைவியும் இல்லை, நீ மகன் பரதன் எனக்கு மகனும் இல்லை என்று பரதனை வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு தன்மையை பார்க்கிற போது நமக்கு தசரதன் மேல இருக்கிற குறை தெரியும். ஆனா சாதாரண ஒரு தகப்பன் என்ற நிலையில் நின்று பார்க்கின்ற போது, தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு மற்றொருவனால் துன்பம் வரும்போது மற்றொரு பிள்ளையை வெறுத்து ஒதுக்குவது என்பது இயல்பு. கம்பராமாயணத்துலதான் ஒரு குழந்தைக்கு மற்றொரு பிள்ளையால் பிரச்சனை வருகிறது, அவனுக்கு துன்பம் வருகிறது என்றால் பாதிக்கப்பட்ட பிள்ளைக்காக மற்றொரு பிள்ளை மேல கோபம் வரும். அதான் இயல்பும் கூட. அப்படி வந்தது தசரதனுக்கு. நீ மகன் பரதன் எனக்கு பிள்ளை ஆக மாட்டான் என்று வெறுத்து ஒதுக்குகின்ற நிலையில் தசரதனது தன்மையானது எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா கடைசியாக பரிதாபத்துக்குரிய நிலையில் தன் பிள்ளைக்காக உயிரையும் கொடுக்கின்றார் இல்லையா? அதுதான் அந்த இரக்கத்தினுடைய உச்ச நிலையாக நம்மால் பார்க்க முடியும். வரலாற்றில் கூட அப்படிப்பட்ட செய்திகள் உண்டு. வரலாற்றில் கூட அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கலாம். பாபர் ஹுமாயூன் பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பாபர் முகலாய மன்னர் மிகப்பெரிய வலிமை நிறைந்தவராம். 2 பெரிய ஆண் பிள்ளைகளை தோளில் தூக்கி கொண்டு ஒரு சுவற்றின் மேல நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு வலிமை நிறைந்த அரசன். ஆனா அவருடைய மகனாகிய ஹுமாயூனுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வந்த போது தன் பிள்ளை உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக என் உயிரை கூட கொடுக்கிறேன்னு சொன்ன தந்தையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தந்தையாக இருந்து தசரதன் தவித்து தன் மகன் காட்டுக்கு சென்று விட்டான் என்ற செய்தி காதுல விழ முன்னாலேயே இவர் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார், மயக்கமடைந்து விழுந்து கிடக்கிறார். ஆனா அதன் பிறகு எழுந்து பார்க்கின்ற போது வேயுயர் காணில் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினர் என்ற போழ்து அத்தே ஆவி போயினான் என்று பார்க்கிற போது தன் மகன் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான், காட்டுக்கு போய்விட்டான் என்ற செய்தி கேட்டதற்காக
மகனை பிரிந்ததனால் மட்டும் அந்த உயிர் போனது என்று சொல்ல முடியாது. தான் சொன்ன வாக்கு, ராமனுக்கு முடிசூட்ட போகிறேன் என்று சொன்ன அந்த வாக்கிலிருந்து தான் தவறிவிட்டோமோ, தன் பிள்ளையை மிகப்பெரிய துன்பத்துக்குள் தள்ளிவிட்டோமோ என்ற துயரத்திலேயே தன் உயிரையே விட்டுவிட்ட தசரதன் என்ற தந்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அளவில் ஒரு தந்தை என்று எடுத்துக்கொண்டால் நல்ல அன்பு இருக்க வேண்டும், தவம் செய்திருக்க வேண்டும், பிள்ளைக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்ற தன்மை உடையவராக இருக்க வேண்டும். குழந்தைகளின் பிரிவில் தன் உயிரையே விடக்கூடிய அளவுக்கு தியாகம் நிறைந்தவராக தந்தை இருக்கிறார். அதான் அழகா சொன்னாங்க நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம், ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். அதத்தான் வள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த இரண்டு தன்மைகளையும் நம்முடைய இரு கண்களாக இருக்கின்ற தாயும் தந்தையும் தான் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தந்தையான தசரதன் தன்னுடைய இயல்பான பலகீனத்தோடும் தன் வருத்தத்தையும் எப்படி வெளிக்காட்ட முடியாமல் தவித்து இறுதியில் உயிரை விட்ட ஒரு இரக்கத்துக்குரிய கதாபாத்திரமாக கம்பனில் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா அதுல என்ன ஆச்சரியம் நீங்க பாருங்களேன், ராமாயணம் ஏன் ஆதி காவியம், ஏன் அது காலந்தோறும் வாழ்கிற காவியம் என்றால் அது சொல்லுகிற விஷயங்களை நாம் இன்னமும் கூட புரிந்து கொள்ளவில்லை என்பதால் தான். ரொம்ப அழகாக சொன்ன ரேவதி சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இவன் தயரதன் மேல ஒத்த சாபம் வைக்கிறான். தயரதனுக்கு சப்தவேதி என்கின்ற அந்த ஆற்றல் உண்டு. குரல் வருகிற திசையை வைத்து அம்பெய்துகின்ற அந்த ஆற்றல், இந்த ஆற்றல் ஏகலைவனுக்கு உண்டு. ஏகலைவனுக்கு இந்த ஆற்றல் இருப்பதை பார்த்து தான் துரோணர் பயந்து போனார். ஏனால் அர்ஜுனனுக்கு அது தெரியாது. அர்ஜுனனுக்கு தெரியாத ஒன்று ஏகலைவனுக்கு தெரிந்திருக்கிறதே என்று துரோணர் பயந்தாரே, அந்த ஆற்றலை கைவர பெற்றவன் தயரதன், சப்தவேதி. அப்போ ஒரு மகன் தன்னுடைய முதிய பெற்றோருக்காக நீர் முகந்து கொண்டிருக்கின்றான். அந்த சத்தத்தை கேட்டு யானை தான் தண்ணி எடுக்குதுன்னு நினைச்சு தயரதன் அம்ப விட்டுறான். அந்த மகன் இறந்து போறான். அப்ப அந்த முதிய தந்தை கதறுகின்றான். வாழ்க்கையில சோகங்களில் எல்லாம் பெரிய சோகம் என்னங்க, அது பின்னால் வரப்போகிற ராவணனை பற்றி பேசும்போது விசாலாட்சி நிச்சயமாக சொல்லுவார். பிள்ளைகள் இறந்து போவதை பார்க்கிற சோகம் அவனுக்கு வந்தது, அதனால சாபம் கொடுத்துட்டான். எனக்கு வர இந்த புத்திர சோகம் உனக்கும் வரும்னு சாபம் கொடுத்துட்டான். சாபம் வந்த உடனே என்ன செய்யணும், பயப்படணும், அழணும், துடிக்கணும். தயரதன் சந்தோஷப்படுறான். ஏன்னா அவ்வளவு நாள் அவனுக்கு பிள்ளை கிடையாது. இவன் சொன்ன சாபத்தினாலாவது இனிமேல் எனக்கு பிள்ளை பிறக்குமே என்றான். தயரதனுடைய வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவிலே சாபம் வரமானது, ஆனால் அவன் கொடுத்த வரம் சாபமானது. நிறைய நல்லா சொல்லிருக்காங்க. இந்த கால பிள்ளைகளை பார்த்தா ஏன் அப்பாவுக்கு பிடிக்கிறது இல்ல, தலையில கார குழம்ப கொட்டி நான் மாதிரி கலர் பண்ணிருக்கான். சில பேர் நீளமா முடி வளர்த்திருக்கான். பார்த்தா எல்லாருக்கும் கோபம் வருது. ஏன்னா பெண்களுக்கே அவ்வளவு முடி வளர மாட்டேங்குது. அதை விட நீளமா வளர்த்திருக்கான். ஒரு பேண்ட் போட்டிருக்கான், அது யுகாந்திரங்களாக அது துவைக்கப்படவில்லை. அந்த பேண்ட் யுகாந்திரங்களா துவைக்காத பேண்ட் போட்டிருக்கான். உன்னை பார்த்தாலே அப்பாவுக்கு அப்படியே அடிவயத்திலேருந்து வருதுன்னு ரேவதி சொல்றார். எல்லா அப்பாக்களுக்கு வருது இல்ல. இன்னும் சில அப்பாக்கள் அவங்களே பெர்முடாஸ் போட்டிருக்காங்க. அது when you can't contest them, join them னு சொன்னான். ரொம்ப எதிர்க்க முடியல, சேர்ந்துட்டான் அந்த கட்சியில போய். அவனு நீளமா முடி வளர்த்து காதுல கடுகன் போட்டு பெர்முடாஸ் போட்டுட்டான். இனிமே அவன் மேல கோவம் வராது பாருங்க. ஆனா தயரதனுக்கு ராமனை பார்த்து என்ன பெருமிதம். ஒரு தகப்பனுடைய உச்சகட்ட நிலையின் மேன்மை என்ன தெரியுமா? அவன் தன்னைத்தானே இறக்கிக்கிறது. தயரதன் இறக்கிக்கிறான். இப்போ தயரதன் எவ்வளவு பெரிய மன்னன்க, ராமனை பார்க்கறான். இவன் மன்னனா போறான். மன்னனாகி இந்த நிலத்தை தாங்குவதற்குரிய உறுதி அவனுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்றான்? கட்டிக்கிறான், அணைத்துக் கொள்ளுகின்றான். அணைக்கிறா மாதிரி அளக்கிறான். அணைக்கிறான், ஆனால் அளக்கிறான்.
எதை வச்சுங்க அளக்கிறது? இப்போ ஆர்மிக்கே ஆள் எடுக்கிறாங்க, அதுல இன்ச் டேப் வச்சு அளப்பாங்க. இவ்வளவு இருக்கணும், மார்பளவு இவ்வளவு. நம்ம ஆள் ஃபுல்லா வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்க போய் வெடச்சிக்கிட்டு நிப்பான், எப்படியாவது அந்த மெஷர் வந்துடணும். இவன் இன்ச் டேப் வச்சு அளக்க முடியாது மகனை, தன்னையே அளக்கும் கருவியாக குறைத்து கொண்டான் தயரதன். இவன் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிட்டான். இவனுடைய மாமன்னன் என்கின்ற தகுதி என்ன, இவனுடைய வீரியம் என்ன, சக்தி என்ன, மன்னர்கள் எல்லாம் முட்டி மோதி கொண்டு இவன் காலில் விழுகின்ற பெற்று என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய மகனை அளக்கின்ற மெஷரிங் டேப்பா தன்னை குறைச்சிட்டான். அது கூட பரவாயில்லை. அந்த மகனுடைய பிரிவு வந்த போது கைகேயினுடைய காலிலே விழுந்து கெஞ்சுகின்ற ஒரு தகப்பனான அவன். தயரதன் விழுந்து கெஞ்சும் போது தயரதன் மாத்திரமா விழறான், நாமே விழுந்துட்டோம். அது இல்ல, when the great Caesar fell, it is you and I and all of us who fell என்று எழுதினானே, என்று பேசினானே ஆண்டனி. சீசரா விழுந்தா, நானும் நீங்களும் எல்லாம் அங்க விழுந்து கிடந்தோம் என்று ஆண்டனி பேசினது மாதிரி அங்கே விழுந்தது தயரதன் அல்ல, நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு தந்தையினுடைய பெற்று விழுந்ததை பார்த்து நாம் ஒவ்வொருவரும் விழுந்ததாக உணர வைக்கிறானே, அது கம்பனின் வெற்றி. அது நடக்கும், நடக்கும். நான் பார்த்திருக்கேன். பெரிய ஆளா இருப்பான், பெரிய கம்பெனியில அவ்வளவு பெரிய பதவி. பையனுக்கு எல்கேஜி சீட் வேணுங்கிறதுக்காக நடுத்தெருவில் படுப்பான் சார், அட்மிஷனுக்கு ஃபார்ம் வாங்கறது. அட்மிஷன் வாங்கல, அது தனி. இது ஃபார்ம் வாங்கறது எங்க ஊர்ல உண்டு, உங்க ஊர்ல உண்டான்னு எங்களுக்கு தெரியாது. நடுத்தெருவிலேயே படுத்திருப்பான். அவன் பார்த்தா கம்பெனி சிஇஓ. அவனுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் தெருவில் இருப்பான். நடுத்தெருவில் அப்பாக்கள் அம்மாக்களுக்கு அந்த வேலை கிடையாது. ஏன்னா நடுத்தெருவில் வெயிட் பண்ணும் போது அவங்களுக்கு நேர்ந்து விட்டுறது, அது நினைவுபடுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு நினைவு இருக்காது. இன்னைக்கு தான் காலையில இருந்து சொன்னாதான் அவர் மத்தியானமா போய் அங்க ஒரு மாதிரி படுப்பாரு. மத்தியானம் போய் நள்ளிரவு வரை படிக்கிற தகப்பனார்களுக்காக மசால் வடை எல்லாம் வைக்கிறாங்க எங்க ஊர்ல. மசால் வடை, சுண்டல் எல்லாம் உண்டு. அவர் சாதாரணமா சரவண பவன்ல கூட சாப்பிட மாட்டார், அவர் ஸ்டேட்டஸுக்கு கம்மி. அன்னைக்கு வேற வழி இல்ல, பசி, நடுத்தரு மசால் வடை சாப்பிடுவார். இதுக்கும் அடுத்த கட்டம். சில அப்பாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆச்சோன்னு பாகவா இருப்பான், பார்த்த உடனே பயம் வந்துடும், கிட்ட மட்டும் போக முடியாது, இப்படி இருப்பான். 7 அடிக்கு 6 அடி இருப்பான் சில பேர். ஆனா சில சமூகங்களில் ஒரு சம்பிரதாயம், பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது மாப்பிள்ளைய மகாவிஷ்ணுவாக பாவித்து மாப்பிள்ளையனுடைய காலை கழுவணும். இந்த சம்பிரதாயம் உண்டு. மாப்பிள்ளை யாரு? அவன் இருக்கான் பொடியன். இப்பதான் அவனுக்கு 24 வயசு, இவருக்கு 60 வயசு. இவர் 7 அடி இருக்காரு, பெரும் பணக்காரர், சமூகத்துல என்ன நிலைமையில இருக்காரு. ஆனா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரன் விழுந்து வணங்கினானே, யார் அதற்கு விதிவிலக்கா இருக்க முடியும்? விழுந்து வணங்குறான். மாப்பிள்ளை மகாவிஷ்ணுன்னு காலை கழுவுறான். அவன் அப்பதான் ரொம்ப மறப்பா நிப்பான் அந்த மாப்பிள்ளை. அதுவும் கூட பரவாயில்ல, ஒரு நாள் கூத்துன்னு மன்னிச்சிடலாம். சில பேரு தன்னுடைய மகளை தன்னுடைய மாப்பிள்ளை கொடுமைப்படுத்துறான்னு லேசா தான் அவனுக்கு தெரியும். கை கட்டி நிப்பாரு சார், வாசல்ல போய் கை கட்டி நிப்பாரு சார். அந்த பெண்ணுக்கு எதுக்கு அழறுதுன்னு தெரியாது. கணவன் பண்ணுகிற கொடுமைக்கு அழறுதா, எங்க அப்பாவை கை கட்டி நிக்க வச்சுட்டானேன்றதுக்காக அழறுதான்னு தெரியாது. கை கட்டி நிப்பான். மன்னிச்சிருங்க, பெரிய மனசு பண்ணுங்க, சின்ன பிள்ளாவ தெரியாம செஞ்சுட்டா, போனா போறதுன்னு விட்டுருங்க. நிக்கிறவன் யாரு? அவனை பார்த்து கதறான் மத்தவன். நான் இவன் தன்னுடைய மகளின் வாழ்க்கைக்காக முக்காப்பைய வீட்டு வாசல் எல்லாம் கெஞ்சுறான் பாருங்க. அதுதான் அப்பாக்கள் தன் நிலையிலிருந்து இறங்கி வருவான். அப்படித்தான் சார் இறங்கி வந்தான் தசரதன், அப்படித்தான் இறங்கி வந்தான். அவன் நினைச்சா என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்யலாம். ஆனா கொடுத்த வாக்கு அவனை நிக்க வைக்குது. அதனாலதான் இந்த தயரதனை பின்னால் நினைவு கூறுகின்ற வாலி சொன்னான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல்
வள்ளலாமா, வாய்மையும் காப்பாத்தணும், மரபையும் காப்பாத்தணும். நீதி தவறிய பாண்டியன் தன் உயிரை கொடுத்து நீதியை நிறுத்தியது போல தன் உயிரை கொடுத்து மரபை நிறுத்தி வாய்மையை காப்பாற்றிய தயரதனுடைய ஏற்றம் இருக்கிறது. அபாரம் அபாரம். ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. மிகச்சிறப்பான கருத்துக்கள் வந்திருக்கின்றன. மண்ணே கொள்ளி மற்றையது ஒன்றும் மர ஒண்ணு போரும் கம்பனை நாம் ருசிப்பதற்கு, ரசிப்பதற்கு, பருகுவதற்கு. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையுமாய் கம்பன் நமக்கு இருப்பதற்கு இந்த ஒரு வரி போரும். எங்க வீட்டுல எல்லாம் சில வார்த்தைகளை சொல்ல விட மாட்டாங்க. இப்ப பசி எடுத்தா தட்டு போடுமான்னு சொல்ல விட மாட்டாங்க. தட்டுன்ற வார்த்தை எங்க வீட்டுல வந்து நாட் அலவுடு. தட்டுன்னு சொன்னாலே வீட்டுல தட்டுப்பாடு வந்துரும். தாம்பாளம்னு சொல்லலாம், இலைன்னு சொல்லலாம், தட்டுன்னு சொல்லக்கூடாது. சில வார்த்தைகளை சொன்னாலே துடிச்சு போயிடுவாங்க. அமங்கலமான வார்த்தைகள் அதை வீட்டுல சொன்னாக்க வீட்டுல இருக்கிற விநாயகர் என்ற தேவதைகள் அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிடுமா. அதனால அது பலிச்சிரும். சொல்லக்கூடாது கெட்ட வார்த்தை. அது மாதிரி தயரதனுக்கு பிள்ளைய காட்டுக்கு அனுப்புறதுன்றது கெட்ட வார்த்தை. அது சொன்னா பலிச்சிருமோன்னு பயந்துட்டு மண்ணே கொள்ளி. இன்னொன்னு சொன்ன பாரு, ராமனை காட்டுக்கு அனுப்புறதுன்றது சொல்ல நா கூசி மண்ணே கொள்ளி மற்றையது ஒன்றும் மர நாசம். அப்படி ரசிக்கணும் கம்பனை.